வேற ஒரு விஷயத்த மேற்கொள்ளும் போது இல்லை பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும்போது அந்த இடங்கள் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் தியானத்தில் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்ச நாள் அந்த குருவோட அருளோட அந்த இடத்தையே சரி செய்யணும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ மெயின், இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா இந்த இடம் சரி இருக்காது. இந்த இடத்த ஒருத்தர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவருக்கு சரி பண்ணி எங்கள்கிட்ட கொடுப்பார். அப்போ தான் நீ உட்காரணும்னு. அப்போ இந்த ஆல்ரெடி வீக்காக தான் இருக்குது. அப்போ வீக்காக இருக்கிறத அவங்க சரி செஞ்சு நீ போய் உட்கார்ந்துக்க. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீ இன்னும் என்ன மாதிரி பொசிஷனுக்கு வரல. இப்போ வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல வீக்கான இடத்துல உட்காந்தனா நீ இன்னும் பலவீனமாக ஆகுவ. அந்த பலவீனத்துக்கு போகக்கூடாது. அப்போ அந்த இடத்த நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன், நீ அங்கே உட்காந்துக்க. அப்போ உனக்கு அது தியானமோ எல்லா விஷயமோ அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓனாக அந்த தியானத்தில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு கொஞ்சம் உதவிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உடலில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஒரு இடங்கள் இல்லை, நிறைய இடங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் நரம்பு மண்டலங்களாக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் இந்த மாதிரி நம்மளுடைய அந்த உள்வினையில் சில நரம்புகள் சில இடங்கள் நம்ம கால அடிப்படையில் அந்த ஜாதக அடிப்படையில் கோள்கள் அடிப்படையில் சில நரம்புகள் சில தன்மைகள் கண் பாதிப்போ சுவாசத்தில் இருக்கிறதோ இருதயத்தில் இருக்கிற சில ப்ராப்ளமோ இல்லை சளி மாதிரி ஒரு தொந்தரவோ மயக்கம் இதுக்கெல்லாம் நம்ம ஆளாகப்படுவோம். அதெல்லாம் அந்த குருவோட அந்த தியானத்தோட நம்மளோட உண்மை தத்துவத்துக்குள்ளே தான் அதை சரி செய்யறதுங்கிறதோட அந்த போக்கை மாற்றுறதுக்கான ஒரு வேலை நடக்கும். சில பேருக்கு அது ஆரோக்கியமாக அந்த வேலை நடந்து அவங்க சக்ஸஸாக பார்த்துட்றாங்க. சில பேருக்கு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க காலம் முடிஞ்சு போயிடுது. அவங்க குருவை யாரோ தவறாக நினச்சிட்றாங்க, இல்லைன்னா எனக்கு குரு கை கொடுக்கல நினச்சிட்றாங்க. அது அப்படி இல்லை, டைமிங்னு இருக்குது, இவ்வளோ காலம்தான் இருக்குது. இப்போ அந்த ப்ராசஸ் கொடுங்கன்னா ஷட் டவுன் பண்ண வேண்டிய சூழல் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் தான் பார்க்க முடியும். அப்படிங்கிறது தான் இயற்கையோட நீதி. எல்லாருக்கும் எங்களுக்கும் உட்பட தான். நம்ம ஒரு 10 வேலை எடுத்திருக்கோம், 5 வேலை தான் பணி செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 6வது வேலை எடுக்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸிங் தான் அது. அதில் போய் நம்ம ஃபீல்லாம் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான உணர்வுகளே இருக்காது. அப்போ ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பிறப்பில் இருந்தால் அதை திருப்பி 5 நம்ம செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா வேற யாராவது லைவ்ல செய்கிறாங்கல்ல அவங்களோட இணைஞ்சு இந்த 5 இதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ அவங்கக்கிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுத்து அவங்களோட இணைஞ்சு நம்ம போய் அவங்களோட ஐக்கியமாகி அதை வெளியில் பார்க்குறதுக்கு அவங்களா இருக்கும். ஆனால் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு. இந்த மாதிரி நிறைய ஆட்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான். இல்லை, ஆனால் கால் அடிப்பட்டா மலை ஏறுறதுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி ஃபைனல் கால் அடிப்பட்டா தியானத்துக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏன் பண்ணுதுன்னா, நீங்கள் இறைவனை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறது தான் நடக்குது. ஆனால் அதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறாதுன்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய சரணாகதியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எவ்வளோ உண்மை நம்பகத்தன்மைன்னா உங்களுக்கும் ஆளே இல்லாத ஒரு இறைவன் சொல்கிறாங்களா, ஆள் கிடையாதுங்க. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். கூட்டத்தோடு நீங்கள் உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உண்மைத்தன்மையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் தெரியணும், நான் ஒரு உண்மையாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். வேற யாருக்கோ விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அங்கே ஆப்போசிட்டில் ஆளே கிடையாது, ஆனால் அவரை தான் நீங்கள் இறைவனை கும்பிட்றீங்க. அவர் எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியதில்லை, உனக்கு விசுவாசமாக இரு. நீ உனக்கு விசுவாசமாக இருந்தாய், அந்த விசுவாசமே உன்னை காப்பாற்றும். இவ்வளோதான் அதோடைய விஷயம். விசுவாசம் இன்னொருத்தருக்கு பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் விசுவாசமாகவே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த விசுவாசத்தை குலைச்சிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். அவ்வளோதான். நீங்கள் விசுவாசமாகவே இல்லைன்னா விசுவாசமே இல்லாத குழந்தை தான் இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுக்கிட்டே விசுவாசத்தை எதிர்பார்க்கணும். புரியுங்களா? இப்போ ராமலிங்க சாமி விசுவாசமாகவே இருக்கிறார். புரியுங்களா? இப்போ நானும் விசுவாசமாக இருக்கிறேன்னு வச்சுங்க, இப்போ நானும் ராமலிங்க சாமி சந்திச்சுக்கிறோம்.
இப்ப நான் விசுவாசமாவே இல்லைன்னு வச்சுக்கலாம், ராமலிங்கசாமி என்ன சந்திக்க மாட்டாரு. ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ளதான் உருவாக்கணும். ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும்னா அது காத்துல அணையலாம், மழை பெஞ்சு அணையலாம், எவனாவது தூக்கி போட்டு உடைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரிதான் மனித வாழ்க்கை. ஆனா அந்த மனிதன் எங்க சாதிக்கப்படணும்னா அவனுக்குள்ள இருந்து இருக்கிற விஷயம்தான், அவனுடைய செயல்பாடுகள்ங்கிற அந்த விசுவாசம் தான், அந்த கட்டுப்பாடும் அந்த விசுவாசம் தான். கால சூழல்ல ஒரு நிஜமா இருக்கிற ஒருத்தரை கூட அவன் விட வேண்டிய சூழல் இருக்கும், அப்ப கூட அவன் நிக்கணும் விசுவாசமா. அது ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு இல்லை. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், அது நமக்கான சூழலா தான் அது நம்ம எடுத்து, அது ரொம்ப முக்கியம். அது புரியுங்களா? என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தவறான நபர் ஒரு உயர்ந்த ஒருத்தரை ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தரை அறிமுகம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய ஆளு தான் அவங்க. ஆனால் இவர் தவறானவர். இவர் ஒரு 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 முன்னாள் அமைச்சருடைய அக்கா பையன்தான். ஆனால் ஒரு உயர்ந்தவரை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சுட்டாரு. இவர் மேலே ஒரு 10-20 வழக்கு இருக்கு. அவங்க அந்த மாதிரி வழக்கெல்லாம் கிடையாது. அவங்க வேற ஒரு துறை சார்ந்து, நாங்கள் 2 பேரும் ஒரு துறையில் இருக்கிறோம். 2 பேரும் சந்திச்சிக்க முடியாது. அவங்க உயரத்தில் இருக்கிறாங்க, நான் கீழே இருக்கிறேன். நான் ரோட்டில் நிற்கிறேன், அவங்க மாடியில் இருக்கிறாங்க. இப்போ சந்திப்பு நிகழணும்னா அந்த மாடியில் இருக்கிற ஒருத்தரோட பேசக்கூடிய ஆளாக தான் இருந்தால் தான் சந்திப்பு நிகழ்த்த முடியும். அப்போ அவர் அவங்கள அறிமுகம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க நீங்கள் நம்மளோட பயணிங்கன்ட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் தவறாக இருக்கிறாரு, அவர் கட் பண்ணிருங்கன்ட்டாங்க. அப்போ நான் என்ன செய்தேன்னா, எனக்குள்ளே ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அதிகாலையில் போய் 5 மணிக்கு கதவை தட்டினேன். அவங்க மதர் திறந்தாங்க, கதவை திறந்தாங்க. கதவை தந்துட்டு இந்த மாதிரி எங்கன்னு அவங்க பேரை சொல்லி கட்டினா, அவங்க தூங்குறாங்க. நான் காத்திருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பெரிய நன்றி சொன்னேன். உங்களோட அடுத்தடுத்த செயலில் உங்களோட பயணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. அவங்க இந்த மாதிரி சூழல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட பயணிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தா நீங்க தான். அதனால உங்களுக்கு நான் நன்றி மட்டும் இல்லை, இதோட செயல் எல்லாமே நீங்க தான். அதனால நான் உங்களோட இதை உங்ககிட்டேருந்து சொல்லிட்டு உங்களுடைய அனுமதியோட நான் இந்த பணியை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள்கிட்டேருந்து நான் அனுமதி கேட்குறேன், அது நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு அவங்க வீட்டிலே தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நான் என்னுடைய பணியை நான் தொடர்ந்தேன். அந்த தொழிலில் நான் ஜெயிக்கிறேன் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயித்தேன். ஏன்னா அந்த மாதிரி விசுவாசமாக இருந்ததுனால தான் இறை அடையிறதுக்கு, இறை பாதையில் போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நான் ஒரு செயல்லையும் என்னை அறியாமலே அந்த விசுவாசம் என்னை நல்வழிப்படுத்துச்சு. அப்ப இது என்ன பண்ணுச்சு, அவன் எதிரி கூட அவன் நல்லா இருக்கட்டும், அவன் கரெக்டாக நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணான் அப்படிங்கிற அந்த தாட்டும், அதை இல்லாம அந்த பிறரை மதிக்கணும். ராமலிங்க சுவாமி சொன்ன மாதிரி பிற உயிர்களை மதிக்கணும்னா எல்லா உயிருங்கிறதோட ரெஸ்பான்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்மளோட விசுவாசம். எதுக்கு எது காரணமா இருந்துச்சோ அதோட கரெக்டா இருக்கணும். இப்ப தாய் நோய்பட்டாங்கிறதுக்கு அவளை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது, தகப்பன் நோய்பட்டாங்கிறதுக்கு அவனை பரணியில தூக்கி போட்டுறக்கூடாது. புரியுதா? மனைவி முக்கியம், அவதான் எல்லாம். ஆனா தாய் தந்தை இல்லைன்னா மனைவியே இல்லை. முகவரி யார் கொடுத்தா? தாய் தகப்பன். அப்ப என்ன பண்ணணும், அந்த தாய் தகப்பனை எப்படி நம்ம என்ன மாதிரி கையாளணுமோ அந்த மாதிரி பார்த்துப்போம். ஆனா அதே நேரத்துல மனைவியும் விட்டுறக்கூடாது. அதுதான் உன்னுடைய விசுவாசம், அதுதான் உன்னுடைய செயல் வடிவம். அப்ப அதை நீ சரியா கையாளணும். 2 ட்ராக்லையும் நீ மிஸ் ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது, சவாலானது தான். அப்ப இது நீ செய்யும் போது என்ன ஆகும்னா, நீ வாழ்க்கையில ஒரு நல்ல விசுவாசத்துக்கு மாறப்படுறன்னு அர்த்தம். ஒரு சாதாரண பொருள் தான் அலட்சியப்படுத்தக்கூடாது. எல்லா பொருள்கிட்டையும் ஒரு உயிர் தன்மை இருக்கு. அதோடைய வெளிப்பாடு உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். உயர்ந்த செயலை அடைய போற இடத்துல தான் நீ பாதிப்ப. எல்லா இடத்துலயும் மனிதன் வாழ்ந்துடுவான். ஞான மார்க்கத்துக்கு வர சொல்லுங்க, அவனால வாழ முடியாது. ஏன்னா அவன் குற்றங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சாதான் இங்க போகவே முடியும்.
அதனாலதான் இந்தியா முழுக்க ஏறத்தாழ 20 கோடிக்கு மேல இறைவனை தேடியும் அடைய முடியாததுக்கு காரணம் அந்த குற்றங்களை சரி செய்ய முடியல. அதுக்குள்ள காலம் முடிஞ்சிருது, ஷட் டவுன் பண்ண வேண்டியதா இருக்கு. இதான் விஷயம் அடிப்படையா. அப்ப இங்க வந்தா இறைவன் என்ன அடிப்படையா நான் கத்துக்கிட்டது, நான் பார்த்தது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, தியானம் பண்றது, மந்திரம் சொல்றது, காலில் எந்திரிக்கிறதெல்லாம் இல்லை. இந்த பியூர் பையா மாறினதுக்கு அப்புறம் தான் இறைவனை பார்க்க முடியும். அதுதான் கருத்தருங்க சொன்னாங்கல்ல, பரிசுத்த ஆன்மா பரிசுத்த ஆவின்னு சொன்னாங்கல்ல. அது எப்ப அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப காட்சி கிடைக்கும். காலையில தியானம், மத்தியானம் தியானம், நைட்டு தியானம், 2 மணிக்கு தியானம், 3 மணிக்கு, எத்தனை தியானம் பண்ணாலும் அந்த பரிசுத்த ஒரு நாள் மாறுற அன்னைக்கு அந்த காட்சி உருவாக்கப்படும். அது வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும், அது ஒரு வேலை நடக்கும். இது ரொம்ப நான் பார்த்தது. ஆம், வேற எந்த அடிப்படையிலையும் இறைவனை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் அந்த இறை சக்தி என்பது எந்த குறுக்கு வழியிலையும் அடைய முடியாது. குறுக்கு வழியில் அடைந்தால் அது இறைவனாக இருக்காது, இறைவன் போன்ற ஒரு தோற்றமா. தியானத்தையும் குறுக்கு வழியில போய் யாராலையும் பெற முடியாது. இதுதான் இதோடைய உண்மை ரகசியம். இப்ப இதுக்குள்ள இருக்கிறது இதுதான். அதனாலதான் பைபிள்ல கிளியரா பைபிளா தான் இருக்கு, கர்த்தரா தான் இருக்கிறாரு. அது பின்பற்றவங்க எப்படி இருக்கிறாங்கிறதான் முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டாப்புல நம்ம ஒன்றும் தெளிவாகிட மாட்டோம். சர்ச்சுக்கே போகாம தெளிவடையலாம். பைபிளை நீ ஒரு கிறிஸ்துவ மதமா பார்க்கறதோட அதோ ஒரு நேச்சரா பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான். அது ஒரு வழிகாட்டுற எல்லா பொருளுமே நேச்சர் தான். உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன்னு வச்சுக்கல, நானே ஒரு நேச்சர் தான். நான் ஒரு மதமா இருக்க முடியாது, மதமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த மதம் தான் உங்களுக்கு இந்த போதனைய, இந்த நெறியை கொடுத்து உங்களை வழிகாட்டுதுங்கிறது ஒண்ணும் இல்லை. அப்படி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் படாது. ஒரு இடத்துல நீங்க இறைவனை பார்க்கும்போது பரிசுத்த ஆன்மான்னு சொல்றாங்கல்ல, அங்க என்ன ஆகுதுன்னா உங்க மதத்தையும் நீங்க விட்டாதான் அங்க பார்க்க முடியும். உங்க மதமும் அங்க இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. நீங்க இந்து மதம் அதனால உங்களை பார்க்கறேன் அப்படின்னு ராமகிருஷ்ணரை காளி பார்க்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் அது தெரியாம இருக்கிறாங்க. சைவம் வைணவம் எல்லாம் நம்மளதுல எல்லாம் இருக்குல்ல. இறைவன் நீங்க இந்த மதத்துல தோன்றிருக்கீங்க அதனால உங்களை சந்திக்கிறேன் அப்படின்லாம் சந்திக்க மாட்டாங்க. சந்தித்த எல்லா ஞானியும் பரிசுத்த ஆன்மாவை ஆனதுக்கு அப்புறம் தான் அதையும் விட்டுருவான். இந்த மாதிரி ஒரு பேர் மாதிரி ஒரு மதம், அது ஒரு பேர். ஒரு நாள் ஓம் பேர் என்னவோ அந்த மாதிரி மதத்துக்கும் அது ஒரு பேர், அது என்னன்னு தெரிஞ்சுக்குவார். ஒன்னா கருப்பா இருக்கிறவன், சிவப்பா இருக்கிறவன், கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவன், கொஞ்சம் குட்டையமா இருக்கிறவன் அப்படி கூப்பிட முடியாது. உன்னை ஒரு பேர் சொல்லி அழைக்கணும். அந்த மாதிரி மதத்தை கொஞ்சம் பச்சை மதம் கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வெள்ளை மதம் வாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பேர் வச்சா அதை அழைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா சும்மா வைக்கல, இந்த காலகட்டத்தோடைய சுழற்சியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறாங்க. இந்த பேர் உச்சரிக்கும் போது இந்த பேர் சார்ந்து நிறைய மக்கள் உலா வருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ புத்த மதம் உருவானுச்சு அப்படின்னா அந்த அவருக்கு பேரே புத்தர்னு என்னன்னா, புத்தர்னு அவர் பேர் வைக்கல, அந்த பேர்லயே ஒரு மதம் உருவாக போகுது. அப்ப இந்த ரேடியேஷன்ல இந்த மாதிரி ஒரு மதமா அது கன்வெர்ட் ஆகும். அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு புத்தர் மதம் கிடையாது, அவர் ஒரு ஞானி தான். அவரே ஒரு மதம் கிடையாது. அவருடைய போதனைகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகளை ஃபாலோ பண்ண சில பேர், அவரை சார்ந்தவர்கள் அந்த பேரோட இணைச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் அது. அதனால அது உடல்ல இருக்கிறத நம்ம அதை சில இடங்களில் கொஞ்சம் டஃப்பாக தான் கிடக்கிற மாதிரி இருக்கும், சில இடங்கள் கொஞ்சம் எளிதாக கிடக்கிற மாதிரி. அது உங்கள்கிட்ட இருந்து தான் அது இருக்கப்படுது. எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான தீட்சையோ பவர்ஃபுல்லான தியானம் கொடுத்தா கூட ஒரு தனி மனிதனுடைய செயல் தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அது அவர்கிட்ட இருந்து தான் அது அதோடைய வெளிப்பாடு எப்படிங்கிறது தான்.
எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு பொருள் கிடைக்க தான் படுது. அதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறது தான் இருக்கு. இது சக்தியா இருக்கலாம், அது ஏதோ எல்லா வடிவத்திலையும் இந்தியா முழுக்க நீங்க பார்த்துருப்பீங்க, எத்தனையோ துறவிகள் குருமார்கள் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் தான் கிடைச்சிருக்கு. அதை அவங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் இருக்கு. அந்த ப்ரெசன்ஸ்ல அது இறைவன் ஏற்றுக்கொண்டாரா, அது சரியா இருந்துச்சா, அது எப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து அதை அந்த அந்த கொடுத்த பொருளுக்கு அதையும் பரிசுத்த ஆன்மாவாக அந்த ஆவியாக பார்த்து அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு கலங்கம் வந்துடாம, அதான் ரொம்ப முக்கியம். பொருளை வந்து நீங்க கூட ஒருத்தர் கொடுக்குறாருன்னா யாரு கொடுப்பா? பரிசுத்தமானவர் தான் கொடுப்பாரு. நானும் பரிசுத்தமா இருக்கிறேன், ஒரு பொருளை வாங்குறேன், அந்த பொருளை எடுத்துட்டு போய் அதுக்கு களங்கம் இல்லாம பார்த்துக்கும். அப்ப தியானம் கையில வாங்கும் போதோ, தியானம் பண்ணும் போதோ, குரு உபதேசம் வாங்கும் போதோ, அது ஒரு பரிசுத்தமானது, அது மேல களங்கத்தை போட்டுறாம பார்த்துக்கும். அப்போ ஒரு நாள் வந்து அது வந்து உங்களை என்ன பண்ணும், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதை ஷார்ட் அவுட் பண்ணும், அது வழிகாட்டும். அதுதான் அதோடைய செயல்முறை. அதை நம்ம வந்து பெருசா ரெஸ்பான்ஸா பண்ணலைன்னா அது பேசாது, ரியாக்ட் பண்ணாது, அது மௌனிக்கும், கொஞ்ச நாள் காத்திருக்கும், அப்புறம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது டிஸ்டன்ஸ்ல போக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அது வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை நோடி ஓடிவுது. அது உங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா அப்படியே போயிட்டே இருக்கும், ரொம்ப தூரம் போயிடும், அப்புறம் நீங்க அதை பார்க்கவே முடியாது. இது மாதிரி தான் அது.